ஊழல்வாதிகளால் தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது, துன்பத்தில் இருக்கிறது. और इसलिए तमिलनाडु के मुख्यमंत्री और उनके सुपुत्र दोनों तमिलनाडु जनता का ध्यान भटकाने के लिए कुछ मुद्दे खड़े कर रहे हैं. இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களா எடுத்து புதுசா ஒரு பிரச்சனையை தமிழகத்துக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि डिलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे. श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பேச போறீங்களா? எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறுசீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது, கூடுதலாகத்தான் ஆகும் என்று. புரோரேட்டா பேசிஸ்ல அவங்க மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல, மற்ற புரோரேட்டா அடிப்படையில அந்த சீட்டுகள் அதிகமாகும். நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். और मैं फिर से एक बार कोयम्बटूर की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्यों की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम न हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा. इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है. இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது, தென்னிந்திய மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறுசீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் அத்தனையிலும் எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக